Hello guys, welcome to our channel. I am Sarna. உங்களால் 30 நாளில் இங்கிலீஷ் பேச முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம 30 டேஸ் போடுற வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தாலே போதுங்க. இன்னிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். அந்த 30 நாளுமே வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இப்போ வாங்க நம்ம டே 1 கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம டே 1 கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா என்னென்னு பார்த்துடலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை நம்ம பேச கற்றுக்குறோம், அவ்வளோதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போது இது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இங்கிலீஷ் மாதிரியான ஈஸியான லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது. அதனால யாருமே பயப்பட தேவையில்லை, ரொம்பவே ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இப்போது நம்ம ஒரு லாங்குவேஜை பேசுகிறதுக்கு முக்கியமான பங்காற்றுறது என்னது? ஒரு வேர்டு தான் சென்டென்ஸை தருது. அந்த சென்டென்ஸ் தான் ஒரு மீனிங் தருது. அப்போ வேர்டு அப்படிங்கிறது என்னது? ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு லாங்குவேஜ் அப்படின்னாலே அதில் வேர்டு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 2 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஷீ கோஸ் டு ஸ்கூல் அப்படின்னு இருக்கு. இது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஷீ ஸ்கூல் கோஸ் அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுமே சென்டென்ஸ் தான். இது ரெண்டுலேயுமே வேர்டு இருக்கு. ஆனால் அந்த சென்டென்ஸை நம்ம எப்படி அமைக்கிறோம், நம்ம கரெக்டாக அந்த சென்டென்ஸை அமைச்சா மட்டும்தான் கேட்குறவங்களுக்கு புரியும், அப்படி தானே? இப்போ நம்ம எதுக்காக பேசுகிறோம், நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தங்களுக்கு கன்வே பண்ணும் மீனிங்கை, அவ்வளோதான் மேட்ரு. ஒரு லாங்குவேஜோட மேட்ரு நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அப்போது நம்ம பேசுகிற சென்டென்ஸில் தப்பு இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷீ கோஸ் டு ஸ்கூலுன்னு இருக்குது. இது கரெக்டுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கீழே வந்து ரைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். செகண்டில் வந்து தப்புன்னு நினைக்கிறவங்க இதில் என்ன தப்பு அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் வந்து தப்பு. இது எதை வச்சு தப்பு கரெக்டுன்னு சொல்கிறோன்னா, ஒரு வேர்டு அப்படின்னாலே அதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், ரெண்டாவது வெர்பு இருக்கணும். ஒரு சென்டென்ஸ்க்கு இது ரொம்பவே முக்கியம். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாமே. இப்போ இதில் சப்ஜெக்ட் என்னது? இதில் ஷீ தான் வந்து சப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், வெர்பு இதில் எது? கோஸ் தான் வெர்பு. இப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதை சொல்கிறேன்னா, டு ஸ்கூல். இதுதான் நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல வேறு ஏதோ இருக்குது, ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது அல்லது ஒரு காம்ப்ளிமெண்ட் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை விட்டுருங்க. அது எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஒரு வேர்டுக்கு முக்கியமாக தேவையாக இருக்கிறது சப்ஜெக்டும் வெர்பும் தான். இப்போ வாங்க சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சப்ஜெக்டை நம்ம ஜென்ரலாக 2ஆக பிரிக்கலாம், நவுன், ப்ரொனவுன். நவுன்னா என்னது? ஒரு ஆளோட பெயரோ அல்லது ஒரு இடத்தோட பெயரோ அல்லது ஒரு பொருளோட பேர், இல்லைன்னா ஒரு விலங்கோட பேர். நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த பிளேசஸ், திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இதெல்லாம் தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ப்ரொனவுன்னா என்ன? ப்ரொனவுன்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. அதை பற்றி நம்ம பின்னால் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, மலர் இஸ் அ குட் கேர்ள்னு இருக்கு. இதில் நவுன் எது? மலர். மலருங்கிறது என்னது? ஒரு ஆளோட பெயர், அப்படி தானே? அடுத்து ரெண்டாவது பாருங்க, மதுரை இஸ் அ பிக் சிட்டி. இதில் நவுன் என்னது? மதுரை. ஏன் மதுரை நவுனு? ஏன்னா இது ஒரு இடத்தோட பெயர். அடுத்து பாருங்க, பென் இஸ் ஆன் த டேபிள். இதில் பென் அப்படிங்கிறதா நவுன், அப்படி தானே? இதில் ஏன் பென்னுங்கிறது நவுனு? ஏன்னா பென் அப்படிங்கிறது ஒரு பொருளோட பெயர். அடுத்து கவ் இஸ் அ யூஸ்ஃபுல் அனிமல். இதில் கவ் அப்படிங்கிறதா நவுன். ஏன்னா கவுங்கிறது என்னது? ஒரு அனிமலோட பேர். பேசிக்காக நவுனுங்கிறது இவ்வளோ தான். ஆனால் இது இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்டில் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்து நம்ம ப்ரொனவுன் பார்த்துடலாம். இப்போ ப்ரொனவுன்னா என்னென்னா, நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதா நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, மலர் இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவுனில் பார்த்தோமா. இப்போ மலர்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஷீ அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. இந்த வேர்டுக்குள்ளே நவுன் இருக்கு பாருங்க, இந்த நவுனுக்கு பதிலாக ஒரு ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல, அவ்வளோதான். இதுதான் ப்ரொனவுன். இப்போது இந்த ப்ரொனவுனுக்கு ஒரு டேப்லர் காலம் இருக்குது, அதை நீங்கள் படித்தாலே போதும், ப்ரொனவுன் நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். ப்ரொனவுனுக்கு நீங்கள் இந்த டேப்லர் காலம் மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் அழகாக ப்ரொனவுன் யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் 3 டைப்ஸாக பிரியுது. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன? நம்மளை மட்டும் சொல்கிறோன்னா ஃபர்ஸ்ட் பர்சன். நம்மளும் இன்னொருத்தவங்களும் பேசிகிட்டு இருக்கோம்ல, அவர் வந்து செகண்ட் பர்சன். இதே நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா தேர்ட் பர்சன். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐ அப்படின்னு சொல்கிறது நான்,
அப்போ ஐ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் கீழே வரும். இதே நாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதை வந்து வி அப்படின்னு சொல்லலாம். நாம், நாங்கள் அந்த மாதிரி சொல்றத என்ன சொல்லலாம், நம்ம வி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே செகண்ட் பர்சன் பாருங்க, யூ, நீ. இதுல நீ அப்படிங்கிறதுக்கும் யூ தான், நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்குமே இது யூ தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதே தேர்ட் பர்சன் பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கையில இன்னொருத்தங்களை பத்தி பேசுறோம். அவன் அப்படி செஞ்சா, இவன் இப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், ஹீ. அப்படி அவன் அப்படிங்கிற இடத்துல ஹீ யூஸ் பண்ணுறோம். அவளுக்கு பதிலாக நம்ம ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இட் அப்படிங்கிறது ஒரு ஆடு, மாடு அல்லது ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு, இந்த டேபிள், சேர் இந்த மாதிரி விஷயத்தை குறிக்கிறதுக்கு நம்ம இட் யூஸ் பண்ணுவோம். இதே மொத்தமாக கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தே அப்படின்னு சொல்லலாம். அவைகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாகவும் நம்ம தே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் ப்ரொனவுன்கான டேபிள். இதை நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் ப்ரொனவுன் ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ராம் இஸ் அ குட் பாய் அப்படின்னு இருக்கு. இதில் ராமுக்கு பதிலாக நம்ம இப்போ எந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும், ஹே யூஸ் பண்ணணும். ஏன்னா ராம் அப்படிங்கிறது ஒரு பையன். இப்போ நம்ம இதுக்கு பதிலாக ஹே யூஸ் பண்ணுறோம். இதே இந்த இடத்துல ராமுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பொண்ணு பேர் இருக்கு, எக்ஸாம்பிள் மலர் இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம மலருக்கு பதிலாக ஷீ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, புக் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னு இருக்கு. இப்போ புக் அப்படிங்கிறது என்னது, ஒரு பொருள். அப்போ இந்த இடத்துல புக்குக்கு பதிலாக நம்ம இட் அப்படிங்கிற ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, மதுரை இஸ் அ பிக் சிட்டி. மதுரை அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், அப்படி தானே? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ பிக் சிட்டி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதே இந்த இடத்துல ராமுக்கு பதிலாக நானே ஒரு நல்ல பையன் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ ஆம் அ குட் பாய் அப்படின்னு ஐ யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இதே நீங்கள் ரொம்ப நல்ல பையனாக இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் அ குட் பாய் அப்படின்னு யூ யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூ வந்தால் அதுக்கு பக்கத்தில் ஆர் தான் வரும். அதை பற்றிலாம் நம்ம டே 2ல் இன்னும் கிளியராகவே பார்க்கலாம். நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வர வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். Bye guys!